என் மருமக சரி கிடையாதுன்னு ஊரெல்லாம் போய் வச்சிருக்கோம், பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கோம். என் மகனுக்கு மாணிக்கங்கிற பேரை நானா பார்த்து பார்த்து வச்சேன். இந்த கிழவி தானே வச்சது. இப்போ கொள்ளு பேத்திக்கு மட்டும் அவளே வைக்கட்டுமா? என்னைய மட்டும் என் மகனுக்கு பேர் வைக்க சொல்லி இருந்தா இதை விட அழகான பேரை வச்சிருப்பேன். இந்த கிழவி அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் தான் பார்த்துட்டு தெரியுது. வச்சுக்கிறிய இந்த கிழவிய இன்னும் கல்லு உருண்ட மாதிரி நடமாட்டிட்டு இருக்கல, அதனாலதான் இவ்வளவு வாய். கீழே உலட்டும், அன்னைக்கு பாத்துக்கிட்டே கிழவிய. பாட்டி எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? பாட்டி நான் ரெடி ஆயிட்டேன் பாட்டி. பார்த்தா தெரியலையா? தூங்கி முழிச்ச உடனே குளிச்சு ரெடி ஆயிட்டேன் பாட்டி. எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி முழிச்ச உடனே குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிருவேன். அப்படியெல்லாம் ஓனரு? ஆமா பாட்டி, என் பிள்ளையிலே ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்தேன். காலையில முழிச்சானே வச்சுக்கிடுங்களா, நான் குளிப்பேன். என் பிள்ளையிலையோ தொட்டில தண்ணி கிடக்கும், 2 முக்கு முக்கி அந்த ஆளத்துக்கு வெளியே விட்டுருவேன். அவ்வளவுதான், குளிச்சு ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேல குளிச்சுட்டே கிடக்க என்ன இருக்கு? நாம எப்பவுமே சுத்தம் தான், ஒரு தூசிய கூட மேல பட விடுறது கிடையாது. அப்படியே பாட்டி 5 மணிக்கே குளிச்சிருவீங்களோ? சரி பாட்டி, சூப்பர் பாட்டி. நீ ரெடியானது நல்ல விஷயம் தான். ஆனா உங்களுக்கு கூட பஸ்ல வந்தவல்ல அவியவிய ஒரு ரூம்ல கிடக்காவ. என்னால எல்லாரையும் போய் கூப்பிட்டு கிடக்க முடியாது. நீ கொஞ்சம் போய் எல்லார் கதவையும் தட்டி ஒரு வார்த்தை சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லிரு. ஏன்னா 11 மணிக்கெல்லாம் எல்லாரும் பேர் வைக்க இடத்துக்கு வந்துடணும். 12:30 மணிக்கு பிரியாணி ரெடி. அப்படியே பாட்டி, பிரியாணியோ? சாதா பிரியாணி இல்லல, மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன். கிடார்த்து மட்டன் பிரியாணி பின்னால ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹை, சூப்பரா இருக்கும் பாட்டி. ஆமால, என் வீட்டு ஃபங்க்ஷன்னா என்ன சும்மாயா? கொஞ்சம் போய் எல்லாரையும் ஒரு வார்த்தை சொல்லி விட்டு வந்துறேன். சரி பாட்டி, சொல்லிடுறேன். என்ன சொத்த நேரத்துல ஊர்காரவியெல்லாம் வந்துருவாவ. அவியல் வேலையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு பத்தியா? அதனால இங்க இருக்கவியல கவனிக்காம இருந்துடக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரையும் ரெடியாகி வர சொல்லு. சரி பாட்டி, ஆட்ட சொல்லிட்டு எல்லாம் கவலை விடுங்க. இதோ 2 நிமிஷத்துல போய் சொல்லிட்டு வாடி வந்துரு. சரி, போய் சொல்லிட்டு வந்துரு. ஏய் தோரே, ஏலக்கட்டு வந்துட்டானி பாரியா? அத சின்ன சின்னதா நறுக்கி போட சொல்லு. ரோசி, ரோசி, சில்பா, சில்பா. உள்ள வாங்க. என்ன பண்ணறீங்களே? உங்க அக்காக்கு இப்ப தண்ணியா வீட்டு வந்துருச்சுன்னு இந்த அக்கா வட்டி கட்டி வந்து பாக்குறீங்களோ? என்னது காது கேக்கல? எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். கேப்ப கேனத்தன மாதிரி கேள்வி இல்ல, நீ தான் கேப்ப. ஆமா, நீனும் ஆத்தால எதுக்கு அக்கா வீட்ல தங்கி இருக்கிய? பாட்டி வீட்டுக்கு தானே பையன் எடுத்து வந்து அங்கே தங்க வேண்டியதானே? அக்காவுக்கு தனி வீடு வந்துட்டு நீங்க வந்து குடிமையோட கும்மி அடிச்சிட்டு இருக்கியா? இந்த பாருங்க, இது எங்க அக்கா வீட்டு உரிமையான வீடு. நம்ம சொந்தக்காரர்கள். நாங்க வந்து தங்குவோம், சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்போம். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? திங்கக்கு மாட்டே எதுக்கு அங்க வரியே? அதான் கொக்கா வீடு இருக்குல்ல, இங்கே உட்கார்ந்து திங்க வேண்டியதானே 3 வேளைக்கு மூக்கு முட்டை. இங்க பாருங்க, அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே கூட்டிட்டு வந்தாவ. எங்க அக்காவே அங்க தான் சாப்பிடியா? பிறகு நாங்க மட்டும் எங்க போய் சாப்பிடுவோமா? நாங்களும் அங்க தான் வந்து சாப்பிடுவோம். அப்புறம் அங்கேயே நாங்க தங்குவோம், இங்கே நாங்க தங்குவோம். எங்க இஷ்டம் தான், நாங்க எங்க வேணாலும் தங்குவோம். அப்படியே எங்க வேணாலும் தங்குங்க. இங்க பார் குடுமி, நான் வந்து உங்க அக்கா வீட்ல வந்து திங்கக்கோ தங்கதுக்கோ வரல. பாட்டி 11 மணிக்குள்ள ரெடி ஆகி எல்லாரும் அங்க வந்து அசெம்பிள் ஆகணும்னு சொல்லியிருக்காவ. பேர் வைப்பாவலாம், அதுக்கப்புறம் சோறு வைப்பாவலாம். தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க அக்கா வீட்டுக்குள்ள பூரு, இல்லைன்னா அண்டாக்குள்ளவே பூரு. அதுக்கப்புறம் என்ன குடிமி எங்க போச்சு, கொண்டா இருந்தாலும் போச்சு, நான் தேட மாட்டேன். என்ன புரியுதா? 11 மணிக்கு பாட்டி எங்க வர சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானே? ரொம்ப தான் பேசுறீங்க. போங்க, ரெடி ஆகி வருவோம். இங்க பார் குடிமி, நான் வாண்ட சொல்லிட்டு போறதுக்கு வரல. உங்க அம்மையோ உங்க அக்காளையும் கூப்பிட்டு அங்கிட்டு சொல்லிட்டு போட்டு. சரோங்க, வாங்க உள்ள வாங்க. என் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க சரோங்க. ரோசிங்க காப்பி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாட்டி தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துருமா, 11 மணிக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் சொன்னாவ. அதான் எல்லாரும் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லக்காக வந்தேன். ஆமா, ரோசிங்க எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க. சரிங்க சரோங்க, சொல்லிடுறேங்க. நியாயமா ஒன்னெல்லாம் எரிச்சு பேசிருக்கணும். முறைச்சு பேசினதே தப்புதான். நான் வாரேன். எல்லாரும் கூட்டிட்டு 11 மணிக்கு வந்துருங்க, நான் வாரேன். சரிங்க சரோங்க. மாமா, அவியல்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்காதங்க. மரியாதை கொடுக்கற அளவுக்கு அவிய ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. சோமி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓனர் ரொம்ப பெரியவங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறது ரொம்ப நல்லது. நீயும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க சோமி. நான் அவியலுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்றேன். அவிய தான் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க. அந்த ஓனர் அவியலுக்கு அதை காப்பாத்திக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்கி. அவங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசாத சோமி. சரோ ரொம்ப நல்லவங்க. மாமா, எதுக்கு
இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஏக்கா கவலைப்படாதங்க. பாட்டி என்ன பாட்டி குளிச்சிட்டு கிளம்பிருப்பீன்னு பார்த்தா உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கிய? ஷடோஜா வரும்போது ஷாம்பு பாட்டில மறந்து வச்சுட்டு வந்துட்டேம்மா. அதனால நானும் தங்கச்சியும் என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஸ்கஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளவு முடி வச்சிருக்க நானே 1 ரூபா ஷாம்பு வாங்கி தலையிட்டு குளிச்சிட்டு வரேன். என் முடி நல்லா பஞ்சா பறந்து போய் கிடக்கு. உங்களுக்கு ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வரலன்னு வருத்தம் போல்க. பாட்டி இந்த ஷாம்பு படைக்கு என்ன இருக்கு? அதுலயே டப்பா டப்பா வாங்கி போடக்குங்க என்ன இருக்கு? போங்க போய் தண்ணி ஊத்திட்டு வாங்க. ஏல ஓனரு அக்கா தலையில ஒரு மாதிரி வேக்கூராட்டம் வந்திருக்கு. அதுக்கு ஷாம்பு போட்டு குளிச்சாதான் போகுமா? ஆமாமா ஷடோஜா கண்டுக்காம விட்டனா அப்புறம் பொடுகு வரும், ஹேர் ஃபால் வரும், 10 விதமான ரேஷஸ் வந்துடுமா. சோ கடவுளே கேரே இல்லையாங்க, எங்க இருந்து கேர் பால் வருது. பாட்டி பொறுமை ரொம்ப சோதிக்காங்க பாட்டி. ஏல ஓனரு ஓடி போய் வந்து ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லி அறியாது. நாங்க 2 பேரும் குளிச்சிட்டு கிளம்புன நேரம் ஆகுதுல்ல. அப்படின்னா என்ன நீங்களும் குளிக்கலையா? நீங்க 2 பேரும் அப்பவே குளிச்சிட்டு ரெடி ஆயிப்பீன்னு நினைச்சேன். அந்த பாட்டிக்கு போய் ஏதாவது உதவி செஞ்சுட்டு பேணி பார்த்தா இங்க உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கே கதை. போங்க பாட்டி போய் குளிச்சிட்டு வாங்க. 11 மணிக்கெல்லாம் பேர் வைக்க போறாங்களா? சீக்கிரமா வந்து நிக்கலாம், பாட்டி வத்த விடாத அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏல ஓனரு ஷாம்பு இல்லாம எப்படி குளிக்க? உன் தம்பிட்ட சொல்லி ஒரு ஷாம்பு பாக்கெட் தான் வாங்கிட்டு வர சொல்லலாம். பாட்டி ஒரு நாள் குளிச்சா தப்பு இல்ல பாட்டி. பாத்ரூம்ல சோப்பு இருக்கு, அதை போட்டு குளிச்சிட்டு வாங்க போங்க. ஷடோஜா அதெல்லாம் போட்டு குளிச்சா 10 வகையான ரேஷஸ் வந்துடுமா. ஷாம்பு இருந்தாதான் என்னால குளிக்க முடியும். பாட்டி போய் தண்ணி மட்டுமாவது ஊத்திட்டு வாங்க. நேரம் ஆயிட்டுனா பாட்டி வத்தப்படாவ சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம், நான் போறேன். ஏ அம்மம்மா இந்த கிழவியோட பெருஞ்சோதனையா தான் இருக்கு. தங்கச்சிமா அக்கா வருத்தப்படுவாங்க, அதனால சீக்கிரமா கிளம்புவோமா. ஏக்கா ஷாம்பு இல்லாம எப்படி கிளம்ப? வெளியே தம்பி சேகர் இருப்பான், அவன்கிட்ட போய் ஷாம்பு வாங்கிட்டு வர சொல்லியம்மா. வந்த உடனே நம்ம 2 பேரும் போய் டக்கு டக்குன்னு குளிச்சிட்டு வந்துடலாம். சரிக்கா சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. கொக்கு மீன திங்குமா, இல்லைன்னா மீனே கொக்க முழுங்குமா. தின்னா பசி எடுக்குமா, இல்லைன்னா திங்க திங்க பசி எடுக்குமா. பாக்க பாக்கதான் பசி எடுக்குது, பக்கத்துல மீன் வந்தா வேத்து கொட்டுது. மூட்டை மூட்டையா ஆசை இருக்குது, மூடி வச்சு மீன் கொதிக்குது. கொக்கு மீன திங்குமா, இல்லைன்னா மீனே கொக்க முழுங்குமா. சே இந்த கிழவிக்கு இந்த பாட்டு தேவையா? தின்னா பசி அடங்குமா, இல்லைன்னா திங்க திங்க பசி எடுக்குமா. போதும் சூப்பர் ஜிங்கர் ஆண்டி. இதோட உங்க பாட்டை நிறுத்திக்கிடுங்க. பெருமான வரைக்கும் கேக்குது பாட்டு. இந்த வயசான காலத்துல பாடிய பாட்டா ஆண்டி? வானரே மீனை பத்தி பாடுறதுல என்ன வயசு வந்துட்டு? எப்ப வேணாலும் பாடலாம் வானரே. ஆமா தலைவாரியத்துக்கே குளிச்சிட்டியா? ஆமா வானரே, நான் அப்பவே குளிச்சிட்டு வந்து தலையை வாரிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்காவது நீ தலையை வாரினியே? நல்ல வாரி பின்னல் போட்டுக்கிட்டு வா. வானரே அது நின்னா பின்னல் போட மாட்டேனா? வாடுறதுக்கே வர மாட்டேங்குது. ஏன் ஓடுதாக்கா? இல்ல வானரே, என் முடி வாக்கு அப்படி. ஆமா பெரிய வாக்கு, தெய்வ வாக்கு. இவர் வாரினா வந்துக்கிடாது நின்னுக்கிடாது ஓடிரும். இங்க பாரு மீன்காரி, ஒழுங்கா வாரி கட்டிட்டு வரல நான் அவளத்தையும் கட்டு பண்ணி சாக்குல அள்ளி கட்டி விடுவேன். சரி அது இருக்கட்டும், எதுக்கு வந்திய வானரே? 11 மணிக்குல எல்லாரும் பேர் வைக்க இடத்துக்கு வரமா பாட்டி சொல்லி விட்டாவே. எல்லாரும் ரூம்க்குள்ள பூந்து கிடக்கால்வே, நீ போய் சொல்லிட்டு வந்துரு, நான் அதான் வந்திருக்கேன். ஆமா உன் மவ கருவாடங்க. வானரே என் மவ இப்பதான் குளிக்க போயிருக்கா வானரே. அவ குளிச்சிட்டு வந்த உடனே நாங்க வந்துறேன், நீங்க போங்க. உன் மவ என்னால குளியல்ல தான் போவா. ஆமா அவளை யார் இப்ப குளிக்க சொன்னது? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் மீன்காரி? ஒரு டம்ளர்ல தண்ணி பிடிச்சு அதுக்குள்ள முக்கியத்துக்கு வெளியே ஏறின்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அந்த கருவாடி இப்ப யாரு கேட்டு குளிக்க போனா? வானரே வயசு பிள்ளை வானரே, அப்படி பேசாதங்க. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு போற பிள்ளை. இப்படி பேசினா அவளை எப்படி மதிப்பாவ? எப்ப பேசினாலும் உயர்வா பேசணும் வானரே. எவ்வளவு உயரத்துக்கு பேசணும்? அப்படின்னா உன் மவளை பெரிய டேங்க்ல தண்ணி பிடிச்சு போட்டு முக்கு. அந்த உயரம் போதுமா? என்னமோ எனக்கு பின்னால மாப்பிள்ளை வீட்டுக்காரே லைனா நிக்கிற மாதிரி தான். உயரமா பேசணும் குட்டையா பேசணும் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமா உமா குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 6 மணி நேரம் ஆச்சு வானரே, என்ன சொத்த நேரத்துல வந்துருவா. 1/2 மணி நேரம் அவ குளிக்கதே தப்பு, என்ன சொத்த நேரம் வேற நீ டைலாக் ஓட்டிக்கிட்டு இருக்கியா? இப்ப போய் அந்த பாத்ரூம்ல இருந்து கருவாட்டை அடிச்சு தோர்த்தியே. சோ
அப்போ இந்த கருவாடு என்ன குளிக்கலையா? ஏ கருவாடு, உன் ஆத்தாங்கரை நீ போய் 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா குளிக்கக்கு. அப்போ இவ்வளவு நேரம் குளிக்காம இங்க இருந்தா கும்மி வச்சிட்டு இருக்கியா? இல்ல, நீ குளிக்க போனா அங்க ஷாம்பு இல்லையா, அதான் சேகர் கிட்ட வந்து ஷாம்பு வாங்கிட்டு வரியான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். என் தம்பி கிட்ட வந்து ஷாம்பு வாங்கிட்டு வான்னு கேட்க உனக்கு 1/2 மணி நேரம். இல்ல நீ, நான் ஷாம்பு வாங்கிட்டு வர சொல்லலாம் தான் வந்தேனா, அப்படியே சேகர்ட்ட நின்னு பேசிட்டு இருந்ததுல எதுக்கு வந்தோனே மறந்துட்டேன் நீ. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, சேகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சேகர் வா, நம்ம கிணத்தடிக்கு போலாம். அங்கேயே ஷாம்பு விற்காவே? இல்ல நீ, சேகர் தான் நான் தண்ணி அரைச்சி அரைச்சி உன் மேல ஊத்துறேன், நீ குளின்னு சொன்னா. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஏலே, இவ குளியலுக்கு நீ தண்ணி அரைச்சான்னு வச்சுக்கிய, இருக்க எலும்பெல்லாம் தேஞ்சிரும். கிணத்துல இருக்க தண்ணி மொத்தமே அரைச்சி ஊத்தினாலும் இவ குளிச்சுக்கிற மாட்டா. பேதி இருப்பா, காலையிலே பிள்ளைகளுக்கு 2 குடம் எனக்கு 2 குடம் இறைச்சிதாலேன்னு வரமாட்டேன்னு சொன்னா என்னால முடியாது, கை வலிக்கோ கால் வலிக்கன்னா. இப்போ இந்த கருவாட்டுக்கு நான் ஒரு கணத்து தண்ணி இறைச்சி ஊத்துவா போல்க. இல்லக்கா, நேராயிரோல அதான். இங்க பார், அவ இறைச்சி குளிச்சா குளிக்கா, இல்லன்னா குளிக்காம இருக்கா. இவளுக்கு ஷாம்பு வாங்க போறேன், தண்ணி அரைச்சி தரேன், நீ போன காலை நறுக்கி விடுவேன் நறுக்கி. ஏ கருவாடு, உனக்கு என் தம்பி தண்ணி அரைச்சி தரணுமா? இல்ல நீ சேகர் தான். ஆமா, சேகர்னால சொல்லுவேன். இங்க பார், கிச்சன்ல போய் ஒருத்தம்ல தண்ணி எடுத்து தலையில தொளிச்சுக்கிட்டு வந்து பங்கன்ல நிக்கணும். 1 மணி நேரம் குளிக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நீ போனான்னு வச்சுக்க பொண்ணு கொண்டு அறுபடும். போய் தெளிச்சிட்டு வா. ஏ, நீ என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டியோ? திருந்த கூடாது எங்கேயா சத்தியம் பண்ணிவிட்டியோ? ஏக்கா இல்லக்கா. தம்பி சேகதே. என்ன பாட்டி? தம்பி சேகதே, எனக்கு தங்கச்சிக்கு 2 ஷாம்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பா. விளங்குன மாட்டேன்,